இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சமைக்காமல் விட்டாங்க. ஸோ அதனால் ஐஸ் பிரியாணினா தெரியுதா பாருங்கள், கஞ்சி தான். ஸோ இதுக்கு என்ன கடிச்சிக்கலாம்னு தெரில. சரி, எங்கள் அம்மாட்ட கேட்டால் காய்கறி ஏதாச்சும் கடிச்சிக்க சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஒரு காயை எடுத்து வச்சுருக்கேன். இது கடிச்சு பார்ப்போம். ஏன் உருளைக்கிழங்கா? இதை எப்படி நான் கடிச்சு சாப்பிடுவேன்? இது இவ்வளோ பெருசாக இருக்கு, என் வாய்க்கிலே போகல. வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம் ராமு. சரி, ஓகே. இது வெங்காயம், இது கடிப்போமா? இதுவும் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் எப்படி தான் கடிச்சு சாப்பிட்றது? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா காய்கறி கடிச்சு சாப்பிட சொன்னாங்க. உருளைக்கிழங்கு இது பெருசாக இருக்குது, வெங்காயம் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது இப்போ சாப்பாட்டுக்கு? சரி, ரைட்டு, ஓகே, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நெட்டாக இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரில, இதெல்லாம் கடிச்சு பார்ப்போம். என்ன இவ்வளோ உரப்பரப்புக்கு? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.